என்ன இப்பெல்லாம் சவாரிக்கே போறதுல எப்ப வீட்லயே இருக்கீங்க? எங்கம்மா இப்பெல்லாம் சரியா புக்கிங்கே வரதில்ல. புக்கிங்கே வந்தாலும் எல்லா புக்கிங்கும் கமிஷனே அவங்க பெரிய காசு எடுத்துக்கிறாங்க. பேசாம நீங்க விவே டாக்ஸில ஜாயின் பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கு வர புக்கிங் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கே மொத்தமா வந்துரும். எந்த கமிஷனும் எடுக்க மாட்டாங்க. அப்படியா? விவே டாக்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றனால ஆட்டோ, கார், டெலிவரி வண்டி இது மட்டும் இல்ல, நம்மளோட பர்சனல் கார் கூட ஆக்டிங் டிரைவரை நம்ம புக் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க கமிஷன் கொடுக்காம டைரக்டா வாடகை தொகை மொத்தமா டிரைவர்க்கே கொடுக்கறதுனால நீங்க எந்த டிரைவருமே உங்கள்ட்ட பேரம் பேச மாட்டாங்க. அண்ட் உங்க பொருளை பத்திரமா பாதுகாப்பா நீங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுல வந்து நீங்க விவே டாக்ஸி ஆப் வந்து புக் பண்ணலாம். ஏன்னா இதுல ஒரு புக்கிங்ல 4 டிராப் பாயிண்ட் வரைக்கும் உங்களால புக் பண்ண முடியும். அண்ட் உங்க பொருள் சேஃபா டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்களால ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ணிக்க முடியும். ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான் வந்து உங்களோட பொருளை வந்து டெலிவரி கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து கமிஷன் இல்ல, இடைத்தரகர் இல்ல, எந்த ஒரு கேன்சல் ஃபீஸுமே இல்ல. கிலோமீட்டர் டீடைல் எல்லாமே ஆப்லயே காமிச்சிரும். ஆப்ல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அது மட்டும் நீங்க பே பண்ண போதும். எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஆப்ல போய் எப்படி நம்ம புக் பண்றது தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இனிமே அந்த கவலையும் இல்ல. வாய்ஸ் மூலமா கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற புக்கிங் ஆப்லாம் புக் பண்ணும்போது ஒரு புக்கிங்கும் நிறைய கமிஷன் எடுப்பாங்க. அதனால டிரைவர்ஸும் சரி கஸ்டமர்ஸும் சரி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம விவே டாக்ஸி ஆப்ல வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கமிஷனே கிடையாது. நீங்க ஈஸியா புக் பண்ணிக்கலாம். நான் இப்பவே போய் ஜாயின் பண்றேன். நானும் சந்தோஷமா சம்பாதிக்கிறேன்.